இது நம்ம கந்த சஷ்டி விரதத்தில் 6 நாள் கலச பூஜை பண்ண புனித நீர்ப்பு. கொண்டாட வைத்தாய் கோவன் ஆண்டியினுடைய சக்தியை அறிவதற்கு என்று வேடமிட்டாய். கொண்டாட வைத்தாய் கோவன ஆண்டியின் சக்தியை அறியவே கொண்டாட வைத்தாய் கோவன ஆண்டியின் சக்தியை அறியவே வெற்றி விழாவாக மாற்றினார். இதில் ஒரு துவாரம் ஒன்று கண்களுக்கு தெரிந்தது, கண்கொள்ளா காட்சியாக மிதந்தது இந்த பூலோகத்திற்கு. அவர் எத்தனையோ அவதாரங்கள் கண்டு மகிழ்வதற்கு கந்தனுடைய மாபெரும் சக்தியினுடைய வெற்றியாக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு விரதத்திலும் அம்சங்களாக நின்று அபூர்வங்களாக காண்பித்து அன்புக்கும் பண்புக்கும் ஒரு சக்தியை கொடுத்த சக்தி கொண்ட திருமகனே ஓடி வருவாயப்பா. எண்ணற்ற சக்திகள் எண்ணிலடங்காதவை கண்டு உணர்வதற்கு காலமெல்லாம் உணர்கின்ற உங்களுடைய திருவடியில் இருக்கின்ற அனைத்து அம்சங்களும் எங்களது வம்சத்திற்கு கொடுத்து வாழையடி வாழையாக வளர்க்கும் உங்களுடைய மாபெரும் ஆனால் வினையில்லாமல் காத்திடுவேன். என்னை நினைத்தால் முற்றிலும் மாற்றிடுவேன், வினையில்லாமல் காத்திடுவேன். எண்ணற்ற வேதம் மனம் குளிர வைக்கின்ற உங்களுடைய காட்சி கண்கொள்ளா காட்சியாக நம்பிக்கைக்கு விதை விதைத்து தும்பிக்கையின் தம்பியினுடைய ஆசீர்வாதம் நிழலாக தொடர்ந்து மலையாக வளர்கின்ற பெருநாள் சஷ்டி. இதில் பல முன்னேற்றத்துக்கு உண்டான விதவிதமான உங்களுடைய பொருள், அந்த பொருள் எப்பொழுதும் கொடுப்பாய் என்கின்ற மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கைக்கு விதையாக நின்று ஊன்றுகோலாக தருபவரே, விதையாக நின்று ஊன்றுகோலையாக. ஆட்டினுடைய சத்தம் எப்படி கேட்கும்? எதை அந்த குரல் ஏங்கி கேட்கிறது? ஒரு ஆட்டினுடைய சத்தம் குரல் எதை ஏங்கி கேட்கிறது என்பது அந்த பேச முடியாத அருவி ஜீவிக்கு தெரியும். ஆனால் எப்படி கேட்க வைப்பது, எதை கொடுப்பது என்று நிச்சயமாக அந்த ஆடு ஒன்று இறைவனை நோக்கி 4 கால் பாய்ச்சலில் ஓடியதால் புல் புதறு என்று எதையும் நினைக்காமல் 4 கால் பாய்ச்சலில் ஓடியதாம் புல் புதர் என்று எதையும் நினைக்காமல் செடி கொடி மரம் என்று எதையும் தூண்டாமல், செடி கொடி மரம் என்று எதையும் தூண்டாமல் 4 கால் பாய்ச்சலில் அந்த ஆடு இறைவனை நோக்கி ஓடியது. இதில் முக்கியமான ஒரு ஏந்தலை கொடுக்கிறார் எம்பெருமான். அந்த ஆட்டின் மீது 2 இலைகள் உரசிக்கொண்டு செல்கிறது. இருபுறமும் அந்த ஆட்டினிலே இடுப்பினிலே 2 இலைகள் உரசிக்கொண்டே செல்கிறது. ஆனால் அந்த ஆட்டுக்கு தெரியவில்லை, அதனுடைய ஓட்ட காட்சி தான் மிகப்பெரிய காட்சி. ஏனென்றால் 5 அறிவு படைத்தது. ஆனால் இறைவனை காண வேண்டும் என்பது அதனுடைய சூட்சமம். 2 இலைகள் உரசிக்கொண்டே போக அந்த ஆட்டினுடைய சொந்தக்காரர்
தேடி செல்கிறார் வழி எங்கும். எனது ஆட்டை பார்த்தீர்களா, எனது ஆட்டை பார்த்தீர்களா என்று. அந்த சொந்தக்காரர் பல வழிகளில் தேடி, ஆகா என்ன ஒரு அதிசயம், எனது ஆடு இவ்வளவு நாள் எங்கும் செல்லாது, ஆனால் இப்பொழுது சென்றது. அப்படி என்று அவனுடைய மனது கொஞ்சம் தவழ்ந்தது. யாரோ ஒருவன் அதில் நடந்து சென்ற ஒரு முதியவரும் இளைஞரும் தோளிலே துண்டை வைத்து அதை நிழல் காட்டி போன்று, மயில்கல் போன்று அந்த அசைவுகளால் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர்களுக்கு காண்பித்தனர். அவர் புரிந்து கொண்டார், நமது ஆடு இந்த திசையில் தான் சென்று கொண்டு இருக்கிறது போல என்று அவர் புரிந்து கொண்டார். புரிந்தவர் உடனே அந்த இருவரிடம் எந்த ஒரு கேள்வி கேட்காமல் அவர் அந்த நீட்டிய வசம் சென்று ஓடிக்கொண்டிருந்தார். தூரத்தில் கண்களுக்கு தெரிந்தது ஏதோ ஒரு கருப்பு உருவம் போன்று. ஆனால் அந்த சொந்தக்காரருக்கு, ஆட்டினுடைய சொந்தக்காரருக்கு நமது ஆடுதான் என்று பெருமூச்சு விட்டார். கிடைக்க பெறும் என்கின்ற நம்பிக்கையை அவனுக்கு ஊட்டிய வண்ணம் இருந்தது அந்த ஆட்டினுடைய பார்வை. திரும்ப கேட்டான். ஓடினான், ஓடிக்கொண்டே இருந்தான். வசப்படுத்த வேண்டும் என்று, ஆட்டினை நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ஓடினான். மிக எளிதில் ஆடின் அருகில் சென்றான். ஆடினுடைய தத்துருவமான விஷயங்கள் அனைத்தும் இரு புறமும் இல்ல இலைகளில் தெரிந்தது. வடிவமாக, உயிரோட்டமாக, காட்சியாக அந்த இலையினிலே வரையப்பட்ட அவருடைய திருநாமம். உடனே ஆறறிவு படைத்தவன் அல்லையா, மானிட பிறப்பல்லவா. ஓ, இந்த ஆடு யாருக்கோ ஒருவருக்கு சொந்தக்காரர் என்று தன்னுடைய ஆடு இல்லை என்பதை அவன் அதற்குள் உடன்பட்டு நின்றான். இது இனி நமக்கு சொந்தமில்லை, இதற்கு வேறு ஒருவர் முதலாளி ஆகிவிட்டான், ஆகையால் நாம் நின்ற இடத்திலே நிற்போம் என்று அந்த ஆட்டினுடைய சொந்தக்காரர் மிக மனதை ஒருமுகப்படுத்தி, 1000 கண்கள் இருந்தாலும் 1000 மூச்சுக்கள் விட்டாலும் 1000 பிறை கண்டாலும், ஆனால் அந்த ஆட்டின் இருபுறமும் இருந்த இலையினுடைய வடிவம் தனக்குத்தானே மாறியது, வரைபடமாக தெரிந்தது. உடனே மிக அருகில் சென்று, இது யாருக்கு சொந்தமோ அவரை சென்று நீ அடை, ஆனால் என்னை உனது இரு கண்களால் பார்த்து விடு. அவனுடைய ஏக்கம். ஏனென்றால் அவன் நாட்டுக்கு சொந்தக்காரன். ஆனால் இரு கண்களால் என்னை பார்த்து விடு, நீ சொந்தக்காரனும் சென்று விடு. சொந்தக்காரர் அந்த ஆட்டினுடைய
இடத்தில் நேராக நின்று கிழக்கு நோக்கி அது சூட்சமாக நின்றது. ஆகா, நமது முதலாளி ஏதோ நம்மிடத்தில் கேட்க வருகிறான் என்று சூட்சமாக நின்றது. ஏனால் இறைவன் இருபுறமும் எழுதப்பட்ட ஏழை உகழையினுடைய அந்த புகழ் பாமாலைகள் ஒட்டிய வண்ணம் இருந்தன. வரைபடமாக நின்றது. இவர் ஆசீர்வாதம் அருகில் சென்று, உமது இரு கண்களால் என்னை பார்த்து விடு போதும் ஐயா அப்படி என்று ஆடிடம் சொல்லாம். சற்று நெருங்கும் போது உற்று பார்த்தான். சற்று நெருங்கும் போது உற்று பார்த்தான். அது அவருடைய கண்களுக்கு ஆடு போன்று தெரியவில்லை. மயில் கண்கள் போன்று ஆடினுடைய கண்கள் தெரிந்தது. இன்னும் சற்று உற்று பார்த்தால் முகம் அழகாக விரிந்தது. விரிந்த முகத்தில் மலர்ந்த முகத்தில் புன்னுருவல் காண்பித்தது. எப்படி புன்னுருவல் காண்பித்தது? கவலை இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத தொல்லை, படியேறினால் பிடிப்பேன் என்கின்ற பார்வை, இசையை கேள் ஆனால் ஈர்ப்புபடி இருக்கின்ற எண்ணம், துதி சொல்லடு உனக்கு மாயமாக வந்திருவேன் என்கின்ற விதை, வித்தகனாக இருந்தாலும் எத்தகனாக இருந்தாலும் எனது திருவடியை வணங்கினால் உனக்கு கொடுப்பவைகளை கொடுத்து கொண்டிருப்பேன் என்கின்ற தோணல், இருப்பவை வைத்து காப்பாற்றுவதற்கு முயற்சிப்பேன் என்கின்ற ஒரு ஆனந்தம், பெற்றதையும் நீ கேட்டு தந்தால் அதற்கு அடையாளம் இல்லை. எதையும் நீ கேட்டு தந்தால் அதற்கு அடையாளம் இல்லை. நானா கொடுத்தாத்தான் அடையாளம். எதையும் நீ கேட்டு தந்தாய் என்றாய் அடையாளம் இல்லை. நானாக தந்தாத்தான் அடையாளம் என்று அந்த ஆடினுடைய புன்னுருவலால் புரிந்தது அந்த முதலாளிக்கு. முதலாளியோ மெய் சிலுத்தார். இத்தனை ஆண்டுகளாக, இவ்வளவு ஆண்டுகளாக நாம் அதற்கு இறை போட்டு வளர்த்து பாதுகாத்து இப்படி ஒரு ஆத்மாவை 4 கால பாய்ச்சலில் ஓட விட்டு நாமும் தேடி வந்து அதன் முன் அமர்ந்த பின் அவர் சொல்லுகின்ற அழகு வார்த்தைகள், அந்த அழகு வார்த்தையில் இருக்கின்ற சக்கரம் போன்று தரக்கூடிய ஓட்டம். அந்த சக்கரம் என்பது எதற்கு? நாம் நகர்வதற்கு. கால்கள் என்பது எதற்கு? நாம் நடப்பதற்கு. கண்கள் என்பது எதற்கு? நாம் பார்ப்பதற்கு. நாவு எதற்கு? சொல்வதற்கு. ஆனால் மறைமுகமாக ஒன்று நடக்கிறது இந்த மர்ம உலகத்தில். முருகா, மறைமுகமாக நடக்கின்ற அந்த மர்ம உலகத்தை நீ ஆட்கொண்டு வருகின்ற சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் முருகா. எத்தனைதான் அறிவு மேதைகள், படிக்காத மேதைகள் இருந்தாலும்
பூமிக்கு அடியில் நீர் இருந்தாலும் அதை தோண்ட தோண்ட வருவது போன்றுதான் உனது சொற்கள். எளிதில் பெரு உரிமையாக கேள். எளிதில் பெரு உரிமையாக கேள். போன வாரம் என்ன வார்த்தை சொன்னாலும் தெரியாது. இந்த வாரம் எம்பெருமான் முருகக்கடவுள் எப்பன் சத்துவ பெருமான் எளிதில் கேள் உரிமையாக. எளிதில் பெரு உரிமையாக கேள். ஐயா, நாட்டு நடப்பு பூரா எனக்கு எல்லாம் தெரியும்டா. எளிதில் பெற எத்தனையோ வழிகள் இருக்குதுடா. ஆனா உரிமையோட கேள்றா அப்படிங்கிறது நம்மளை கொஞ்சிக்க குழந்தை கிட்ட சொல்ற மாதிரி சொல்றாரு இந்த வார அபிஷேகத்தில். எளிதில் பெற எத்தனை வழிகள் இருக்கின்றன. அப்பன் முருகப்பெருமானுடைய ஆற்றல் சக்தி எவ்வளவு பயணங்களில் நமக்கெல்லாம் பயன் பண்ணக்கூடிய அழகு வடிவமாக அபிஷேகங்கள் கண்டு ஒரு சாராம்சம் போன்று வீற்றிருக்கின்ற சக்கரவர்த்தியுடைய 9 அபிஷேகத்தை ஒவ்வொரு வாரமும் அவர் தரிசனத்தில் கண்டு மகிழ்வது போன்று காலத்தை நிர்ணயித்து அந்த முருகப்பெருமானுடைய அருள் ஓலை சூட்டி வைக்கின்ற திருமேனிக்கு அலங்காரம் கொடுத்து அபிஷேகங்கள் ஏற்படுத்தி எளிதில் பெற எத்தனையோ வாய்ப்புகள் நான் கொடுக்கிறேன், ஆனால் உரிமையோடு கேள் என்கின்ற தத்துவத்தை இந்த வாரத்தில் அவருடைய திருவடியிலிருந்து பெற்று ஒவ்வொருவரும் உயர வேண்டும், பேரின்பத்தையே பெற வேண்டும். துவங்குவாயாக.